ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எக்ஸாம் வந்து நல்லா எழுதிருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்து முக்கியமானது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆன்சர் கீ. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நடந்த சிஓஏ எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அந்த ஆன்சர் கீ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். நம்ம கொடுத்த மெட்டீரியல் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? நம்மளோட மெட்டீரியல் 63 பேஜஸ் இருக்க மெட்டீரியல் நீங்க படிச்சிருந்தா எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிருக்க முடியும் கண்டிப்பாக. அதுதான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து ஆன்சர் கீ வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து மதர் போர்டு. ஏன்னா மதர் போர்டில் தான் நம்ம எல்லா காம்போனன்ட்ஸும் என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் ஆர் யூஸ்ட் இன் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வேக்கம் டியூப். செகண்ட் ஜென்ரேஷன்ல டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. தேர்ட் ஜென்ரேஷன்ல ஐசி, ஃபோர்த் ஜென்ரேஷன்ல மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இன் வேர்ட்பேட் ஆர்டிஎஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிச் டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேங்களா? அல்லது ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. அடுத்து இன் லினக்ஸ் எம்வி கமாண்ட், மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபைலை வந்து ரீநேம் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே. எம்வி கமாண்ட் அது. அடுத்து த டிஃபால்ட் பேஜ் ஓரியன்டேஷன் போர்ட்ரைட் தான். வேர்டா இருக்கட்டும், எக்ஸலா இருக்கட்டும், அல்லது வேர்டு, எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு போர்ட்ரைட் தான் டிஃபால்ட் ஓரியன்டேஷன். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்ன சொல்லுவோம், செல்லுன்னு நம்ம சொல்லுவோம். A1 A2 இருக்கு இல்லையா, அதுதான் செல். அடுத்து இன் ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட் கேன் பி ப்ரிப்பேர்ட் யூசிங் கேல்சி அப்ளிகேஷன். ஓப்பன் ஆஃபீஸ்ல ஸ்ப்ரெட்ஷீட் எதில் யூஸ் பண்ணுவோம்னா கேல்சில. எம்எஸ் ஆஃபீஸ்னா எக்ஸல். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். அடுத்து இன் எம்எஸ் அக்சஸ் ஈச் ரோ டினோட்ஸ் ரெக்கார்டு. ஒவ்வொரு ரோவையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம் டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து இன் எம்எஸ் பவர் பாயிண்ட் F5 கீ இஸ் யூஸ்டு டு ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோ பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த F5 கீ. நம்ம ப்ராக்டிகல் கிளாஸ் எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே நம்ம அதில் சொன்னது தான். அடுத்து URL வந்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. ஸ்கேனர்ன்றது ஒரு இன்புட் டிவைஸ். ரைட்டர்ன்றது என்னது, வேர்ட் ப்ராசஸர். லெட்டர் டு மல்டிபிள் யூசர், மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிபிள் யூசருக்கு லெட்டர் அனுப்புவோம். லெட்டர் அனுப்புறது இல்லை, லெட்டர் கிரியேட் பண்ணுவோம். அடுத்து ஜஸ்டிஃபைன்றது ஒரு அலைன்மெண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? டிஸ்பிளே இந்த செல் ஜஸ்டிஃபைன்றது ஒரு அலைன்மெண்ட் ஆப்ஷன். டிஸ்ட்ரிபியூட் த டெக்ஸ்ட் ஈவன்லி பிட்வீன் மார்ஜின், ரெண்டு பக்கமும் லெஃப்ட் மார்ஜின் ரைட் மார்ஜின் ரெண்டு பக்கமும் ஈவனா வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அடுத்து ரேப் டெக்ஸ்ட், ஒரு செல்லுக்குள்ளார இருக்க கண்டென்ட் என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிபிள் லைன்ல வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். கண்ட்ரோல் வின்றது பேஸ்ட். ஃபயர்ஃபாக்ஸ் இட்ஸ் அ ப்ரௌசர். பேஸ்ன்றது ஒரு டேட்டாபேஸ். ஓகேங்களா? அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிஹேஸ் டைம்ன்றது என்னது, நம்ம பவர் பாயிண்ட்லயும் இம்ப்ரெஸ்லயும் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது இம்ப்ரெஸ். கூகுள்ன்றது ஒரு சர்ச் என்ஜின். ஓகேங்களா? ஸோ அடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அடுத்து வேர் டஸ் த மினிமைஸ்ட் அப்ளிகேஷன் ரிசைட் இன் விண்டோஸ், டாஸ்க் பார்ல தான். இப்போ நான் மினிமைஸ் பண்ணிருக்கேன், இங்க பாருங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மினிமைஸ் பண்ணிருக்கேன். எங்க இருக்குது அது வந்து நம்ம டாஸ்க் பார்ல இருக்கும். அடுத்து டேஷ் ஆப்ஷன் இஸ் யூஸ்டு டு கேன்சல் யுவர் லாஸ்ட் ஆப்ரேஷன். அண்டு, லாஸ்ட் ஆப்ரேஷனை நம்ம கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், அண்டு யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட் பண்றதுக்கு ரீடு வந்து யூஸ் பண்ணுவோம். லினக்ஸ்ல வந்து டேஷ் கமாண்ட் இஸ் யூஸ் டு ரிமூவ் டைரக்டரி. இந்த ஸ்டூடெண்ட் வந்து டெல் டைரக்டரி கொடுத்திருக்காரு. RMDAR தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். சி தான் கரெக்டான ஆன்சர். விச் இஸ் நாட் எ வேலிட் பேராகிராஃப் அலைன்மெண்ட் இன் MS, அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். டாப் தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு லெஃப்ட் ரைட் ஜஸ்டிஃபை சென்டர் வந்து அலைன்மெண்ட் இருக்கு. ஆனா டாப்ன்ற ஒரு அலைன்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது பேராகிராஃப் அலைன்மெண்ட்ல. அடுத்து த ஈக்குவல் டு சைன் இஸ் யூஸ்டு டு என்டர் டேஷ் இன் கேல்சி. என்ன பண்ணுவோம், ஃபார்முலா என்டர் பண்றதுக்காக நம்ம யூஸ்கல் சிம்பிள் கொடுத்துருப்போம். சார் வந்து சம்முன்னு கொடுத்துருக்காரு. சம் வந்து ஆன்சர் கிடையாது, ஏ தான் ஆன்சர். அடுத்து இன் MS அக்சஸ் டேஷ் சோர்ஸ் த ஃபைனல் ரிசல்ட் இன் ப்ரெசென்டபிள் வே. ரிப்போர்ட் தான் என்ன பண்ணுவோம், ஃபைனல் வே. நம்ம வந்து ரிப்போர்ட்டை தான் என்ன பண்ணுவோம், பிரிண்ட் எடுத்து ஃபைனலா நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இவர் வந்து டேபிள ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ரிப்போர்ட் தான் ஆன்சர். அடுத்து டேஷ் ஹேப்பன்ஸ் whenever the presentation moves from one slide to another slide. அது வந்து நம்ம டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே வந்து ஆப்ஜெக்ட்ல அனிமேஷன் இருந்ததுன்னா அது அனிமேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைட் மூவ் ஆகும்போது சம் எஃபெக்ட் வந்து வருது அப்படின்னா அது வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ D is the answer 8க்கு. 9th ஒன் பாருங்க. The computers connected within a small geographical area is called LAN. ஓகேங்களா? லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இவர் PAN சொல்லியிருக்காரு. இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ 10th ஒன் பாருங்க. டேஷ் அலோஸ் டு சென்ட் அ மெயில் அலாங் வித் த ஃபைல் இன் இமெயில். இமெயில் வந்து ஒரு ஃபைலை வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப போறோம்னா அதை அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் அ ரிப்ளை. ஓகேங்களா? வந்த மெசேஜ்க்கு
ரிப்ளை கொடுக்கறதா ரிப்ளை. இவங்க கேட்டிருக்கிறது ஃபைல வந்து ஒரு இமெயில் எப்படி அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஆன்சர் வந்து அட்டாச்மெண்ட்ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆர் கால்ட் அஸ் பிரைமரி மெமரி. ஃபால்ஸ். ஓகேங்களா? எல்லா ஸ்டோரேஜ் டிவைஸும் பிரைமரி மெமரி கிடையாது. ரேம், ரோம் இதெல்லாம் தானே அது பிரைமரி மெமரி. த ரிசல்ட் விச் வி கெட் ஆன் த பேப்பர் இஸ் கால்ட் சாஃப்ட் காப்பி. இது வந்து ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம். பேப்பர்ல நம்ம பிரிண்ட் எடுத்துட்டோம்னா அது என்னது? ஹார்ட் காப்பி. ஆனா இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? சாஃப்ட் காப்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, different header and footer can be created for even or odd pages. இது வந்து ட்ரூ. ஓகேங்களா? நம்ம ஆட் பேஜுக்கு ஒரு ஹெடர் அண்ட் ஃபுட்டரும், ஈவன் பேஜுக்கு ஒரு ஹெடர் அண்ட் ஃபுட்டரும் நம்ம தர முடியும். இட்ஸ் a ட்ரூ. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன், we can create 2 column pages in writer. ஓகேங்களா? காலம்ஸ் வந்து நம்ம பிரிப்போம் இல்லையா ரைட்டர்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. ட்ரூ. எக்ஸல் ஃபைல் cannot be used as a address resource for mail merge. ஃபால்ஸ். இது நம்ம எக்ஸல்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மெயில் மெர்ஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிபி அந்த டேட்டா பேஸ்ல இருக்கு இல்லைங்களா, அக்சஸ் டேட்டா பேஸ், அதுல இருக்கிறதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மெயில் மெர்ஜுக்கு டேட்டா சோர்ஸா யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபிஃப்த் ஒன்னுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அடுத்து சிக்ஸ்த் வாங்க. இன் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் we can add videos in slide. ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்லைட்ல ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். அந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம்? வீடியோ, இமேஜஸ், டேபிள் இது எல்லாமே ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ட்ரூ. அடுத்து, டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலோட் இன் பிரைமரி கீ ஆஃப் அன் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் ஃபைல். ஓகேங்களா? பிரைமரி கீனால என்னதான்? யூனிக் வேல்யூஸ் தான். யூனிக்கா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எதில் கொடுக்க முடியும்? நம்ம பிரைமரி கீயா கொடுக்க முடியும். ஸோ ஆனா என்ன பண்றாங்க? இங்க டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணுவோம். பிரைமரி கீல நம்ம டூப்ளிகேட் வேல்யூ இருக்கிற காலமையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஒன்லி யூனிக் வேல்யூ இருக்கக்கூடிய காலமை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிரைமரி கீயா செட் பண்ண முடியும். ஸோ ஃபால்ஸ் இதுக்கான ஆன்சர். அடுத்து, அசைன்மெண்ட் கேன் பி சப்மிட்டட் யூசிங் கூகுள் ஃபார்ம். ட்ரூ. ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அசைன்மெண்ட் வந்து கூகுள் ஃபார்ம் வழியா சப்மிட் பண்ணலாம். நம்ம பேட்டியல் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கூகுள் ஃபார்ம் என்னென்ன யூஸ் ஆகுது, எதுக்காக யூஸ் ஆகுது, குவிஸ் ரெடி பண்ண யூஸ் ஆகுது, ஓகேங்களா, டீடைல் கலெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, அசைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. இது மாதிரி நிறைய பர்பஸ்க்காக நீங்க அசைன்மெண்ட் இந்த கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரூ ஆன்சர். நெக்ஸ்ட், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் ஏ வெப் ப்ரௌசர். ட்ரூ தான். ஓகேங்களா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் குரோம், யூசி ப்ரௌசர், இது எல்லாம், ஒபேரா மினி, இது எல்லாமே என்னதான்? வெப் ப்ரௌசர்ஸ் தான். ஸோ அது ட்ரூ. நெக்ஸ்ட் 10th ஒன் பாருங்க. த இமெயில் அட்ரஸ் பிரசன்ட் இன் த பிசிசி ஃபீல்ட் இஸ் இன்விசிபிள் டு அதர் ரெசிபியன்ட். இதுவும் ட்ரூ தான். பிளைண்ட் கார்பன் காப்பின்னு சொல்லுவோம். பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி. இதுல கொடுக்குற எந்த ஒரு இமெயில் ஐடியும் வேற எந்த ரெசிபியன்ட்டுக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ. ஓகே. ஸோ அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 18 கொடுத்துருக்காங்க, 15 அட்டன் பண்ணியிருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து வந்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸுமே ஈஸியானது தான். நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா டிஸ்டிங்ஷன் வாங்கலாம். கண்டிப்பா டிஸ்டிங்ஷன் வாங்குவீங்க நம்ம ஸ்டூடெண்ட். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்குதா? ஃபோன் பண்ணிருந்தீங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு, வேற என்னன்னாலும் என்ன வந்து கால் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்மளோட நம்பர் இது வாட்டர் மார்க்ல இருக்கு, அதை பார்த்து கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட இந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் வந்து நான் தரேன். அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா நம்ம குரூப்ல வந்து போடுறேன். விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.